ஆச்சரியப்படுறது இப்படி கூட பேசுவாங்க. இதை விட எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி டைம்ல தான் நம்ம சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கூடிய நம்ம காலேஜ் லைஃப் அதெல்லாம் ஞாபகம் வரும். ஆக்சுவலா இப்ப எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபீலே நமக்கு ஏஜ் ஆயிடுச்சுன்னே தோணாது. உங்களோட பழகி பழகி நம்மளும் யூத்னே நினைச்சிட்டு இருக்கோம். மனசுக்குள்ள ஒரு ஹீரோ தான் நினைச்சிட்டு இருக்கோம். எப்படி ஒவ்வொருத்தரும் உங்களை நேசிங்க. நம்ம டைரக்டாவோ சில பேருக்கு நேரடியாக ஹெல்ப் பண்ணியிருப்போம், இன்டைரக்டாக ஹெல்ப் பண்ணியிருப்போம், சில பேரை பனிஷ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. பனிஷ் பண்ணுறதுன்றது திருந்தணுங்கிறதுக்காக தான். சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் வந்து சில சஸ்பென்ஷனோ அல்லது டிசி வாங்கிட்டு போங்களோ வேற காலேஜ் போய் ஜாயின் பண்ணுங்களோன்னு சொல்லுவேன். ஆனால் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சஸ்பென்ஷனில் சைட் போட்டால் கூட ஈவினிங் ஆனால் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஐயோ பையன் அந்த ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சி பார்ப்பேன். அதே டைமில் பிரின்சிபலோட டியூட்டி கரெக்டாக பார்க்கணும், ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க டியூட்டி கரெக்டாக பார்க்கணும். சில டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஹாஸ்டலில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லும்போது கூட நான் பெருசாக எடுக்க மாட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி நெக்ஸ்ட் டைம் பண்ணாதேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஷூ போட்டியாக அட்டன்ஸ் கம்மியாக அடுத்த டைம் கரெக்டாக இருக்கணும்பா அப்படின்னு பனிஷ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம நோக்கம் ஸ்டூடெண்ட்ஸை பனிஷ் பண்ணுறது கிடையாது. அவங்கள நல்வழிப்படுத்தி வாழ்க்கையில் அவங்க மேலும் மேலும் முன்னேற வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். தட்ஸ் வை விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையும். தேர்ட் இயர்ஸும் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு நோ ஒரு 2 ஸ்பீக்கர் அபவுட் தி பிரின்சிபல் அண்ட் காலேஜ் எல்லாம் சொல்லுங்க. எப்படி போயிட்டு இருந்தது? இல்லை ஐ வாண்ட் டு நோ. இப்போ நம்ம அந்த 2 இயர்ஸாக ஓரளவு இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறோமா, இல்லை காலேஜ் மாதிரி இருக்கா, என்ன ஏது எப்படி? யாரோ ஒரு 2 பேர் சும்மா ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்க. நான் கேட்க அடுத்த டிபார்ட்மெண்ட். Very thank you for our great principal to give some tips for us, and it will be very useful for us in the future. And thank you so much. Thank you for visiting us. Everything else I will come to. We are a good principal for us, and we have provided good faculty and training to us, and we have provided super placement training and arranged many placements. And we have arranged many special classes for improving the students' education, and that's all. Okay, thank you. வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. சரி, நம்ம இன்ஸ்டிடியூஷனில் சில துறைகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் எஜுகேஷன் வைஸ் எப்படி இருக்குது? ஆக்சுவலாக ஃபேக்கல்ட்டி பொதுவாக இப்போ நம்ம வந்த பிறகு தான் எவ்வளோ அப்பாயிண்ட் பண்ணி இவ்வளோ கோர்ஸ் பண்ணி யூனிவர்சிட்டி ஆகட்டும் ரிசல்ட் ஆகட்டும் முதல்ல நம்மளுக்கு வெற்றி விநாயகம்னா யூனிவர்சிட்டி அண்ணான்னு சொல்லிட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு எக்ஸாம் அவ்வளோ சின்சியராக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க. கணேஷ்குமார் Sir, first of all, thank you for participating with the parallel function. Sir, I need to some suggestions. So, first uniform பற்றி உங்க இதுதான் இப்போ சிவிலில் கரெக்டாக கேட்குறாரு. இப்போ நீங்கள் சிவிலில் போய் கேட்டு பாருங்க. நான் கவர்மெண்ட் வேலைக்கு எப்படி வந்தேன்னு சின்ன ஸ்டோரியை சொன்னேன். எனக்கு ஒரு 37 இயர்ஸ் நான் பிரின்சிபல் அந்த ஆர்விஎஸ் பாலிடெக்னிக் காலேஜ் சூலூரில் டிஎன்பிஎஸ்சியில் அப்புறம் ரெக்ரூட் பண்ணியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. மொத்தம் 460 போஸ்ட்டு, 35,000 பேர் எழுதினாங்க. நான் அப்போ பிரின்சிபல் 7 மணிக்கு தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவேன். நேராக வீட்டுக்கு போக மாட்டேன். ஃபேமிலியில் குழந்தைங்க வயசு இருந்தால் யாராவது படிக்க முடியுமா? முடியவே முடியாது. உடனே மேன்சனில் ரூம் போட்டேன் 1 மாதம். 7:30 மணிக்கு காலேஜ் முடிச்சு 8 மணிக்கு ரூம் போவேன். குளிச்சுட்டு 9 o'clock ஆரம்பிப்பேன். காலையில் 4:30 5 o'clock வரைக்கும் கண்ட்ரோல்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுவேன். அப்ஜெக்டிவ் 35,000 பேர் இருந்தாங்க தமிழ்நாட்டில். அதில் 175வது ரேங்க்ல செலக்ட் ஆகி கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து I am in government.
ஆன் லாங் லீவ். கவர்மெண்ட்ல ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது, 5 வருஷம் நீங்க லீவ் போடலாம் உங்க சர்வீஸ்ல. 58 வயசு ரிட்டையர்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, 5 வருஷம் நீங்க கண்டினியூஸா லீவ் போடலாம், லாஸ் ஆஃப் சம்பளம் வாங்கலாம். 2 இடத்துல பெனிஃபிட் அனுப்பியிருக்காரு கவர்மெண்ட்ல, பிரைவேட் அப்பர். அந்த கேட்டகரியில தான் வந்திருக்கேன். ஐ ஆம் இன் கவர்மெண்ட் சர்வன்ட், தமிழ்நாடு பொதுப்பணித்துறையில உதவி பொறியாளர். யோசிக்கலாம், நான் எதுவும் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அந்த ஏஜ்ல ஒரு பிரின்சிபலா இருந்துட்டு அவரோட போர்டர்ல நம்ம எழுதும்போது ஒய்னா நீங்க இதோட ஸ்டாஃப் ஆகாதீங்க, நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனேன், சோர்வடையாம ப்ரிப்பேர் பண்ணி வர முடியும் அப்படிங்கிற டிப்ஸாக சொல்றேன். சொல்லிட்டு இதை பேசும்போது சொன்னேன், கவர்மெண்ட் வேலை இருக்கா பிரைவேட் வேலை இருக்கா அப்படின்னு கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் மேலே சார் கவர்மெண்ட் தான் அப்படின்னா எஸ் அப்படின்னு. ஏன் சார் பழத்தை கிராமத்தில் சொல்லுவாங்க கடையே வேலை கவர்மெண்ட் கிடையாது அப்படின்னா அனுபவஸ்தர்கள். ஏன் சார் கேட்கும்போது பாருங்க, நான் வந்த உடனே பார்த்தேன் சிம்பிளா இருக்கேன், யூனிஃபார்மே இருக்கக்கூடாதுன்னு மனசு கூட நினைக்கிறேன், என்னால செயல்படுத்த முடியல. ஏன் பிரைவேட்? புரியுதுல டிஃபரன்ஸ்? கவர்மெண்ட்னா நம்ம நினைச்சதை சாதிக்கலாம், பிரைவேட்ல முடியவே முடியாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் கேட்கணும். 10 ஸ்டெப் நானா இருந்தால் யூனிஃபார்ம் எடுத்துருக்கேன் அப்படின்னு. ரொம்ப பெருமைக்காக சொல்ல, அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த யூனிஃபார்ம் அந்த கிளாஸ் எல்லாம் ஒரு குவாலிட்டியா இல்லை. அப்புறம் 2-3 ட்ரெஸ்னா வாஷிங் கஷ்டம். அப்புறம் சில பெருசுகளுக்கு வீட்டில் எடுத்துருவாங்க, அந்த ட்ரெஸ் தான் போடுறது ஈஸி. இப்போ அதெல்லாம் வேஸ்ட்டாக கிடக்குது இல்லையா? அது நம்ம என்ன கான்செப்ட் சொல்லணும்னா யூனிக்னஸ், யூனிஃபார்மிட்டி. இப்போ இந்த காலத்துலன்னா வசதி உள்ளவங்கன்னா நல்ல ட்ரெஸ் போடுறாங்கன்னா கிடையாது. கோடீஸ்வரன் சுமாராக போட்டாலும் ஓரளவு லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் நல்ல ட்ரெஸ் போடுறாங்க. ஏன்னா அது வந்து பேசிக். அதனால இதை ஒரு நெகட்டிவா சொல்லல, இதெல்லாம் சில சஜஷன் ஃபியூச்சர்ல பார்ப்போம். வாய்ப்பு கிடைச்சதுன்னா அட்லீஸ்ட் ஜூனியராவது பெனிஃபிட் அவைல் ஆகும். இதை நான் வந்து கண்டிப்பா மேனேஜ் பண்ணுறேன். ஒரே ஒரு கோவிந்தா கோவிந்தா Murugan from final year, the joint secretary, to receive a call from our